விடுதலை புலிகளிடம் 26 கப்பல்கள் இருந்ததாகவும், ஆனால் இப்போது போரில் நிரூபணமாக்கப்பட்ட 12 கப்பல்கள் தொடர்பாகவே பேசப்படுவதாக முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளர் மற்றும் இறுதிப் போரில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தில் கட்டளையிடும் தளபதியாகவும் செயற்பட்ட கே.பி. தசநாயக்க தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளிடம் 26 கப்பல்கள் இருந்ததாகவும், ஆனால் இப்போது போரில் 12 கப்பல்கள் நிரூபணமாக்கப்பட்டதாக மட்டுமே எமக்கு இப்போது ஞாபகத்தில் இருக்கிறது. இறுதிப் போரில் இந்திய கடற்படையின் ஆதரவில் 12 கப்பல்கள் அளிக்கப்பட்டன. மேலும் 3 கப்பல்கள் அவர்களிடம் இருந்தன. அந்த கப்பல்களின் பெயர்கள் மாற்றப்பட்டன. இறுதிப் போரின் பின்னர் விடுதலை புலி உறுப்பினர்கள் 2 கப்பல்களில் ஒரு தடவையில் 400 பேர்கள் என்ற வகையில் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து கனடா சென்றுள்ளதாக சமூக வலைதளம் ஒன்று தெரிவித்துள்ளது. ரியர் அட்மிரல் டி.கே.பி. தசநாயக்க இலங்கை கடற்படையின் முன்னாள் மூத்த அதிகாரியாவார். அவர் 33 ஆண்டுகால பணிக்கு பிறகு பிப்ரவரி 2021 ஓய்வு பெற்றார். அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு கடற்படை ஊடக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வடமேற்கு கடற்படை பகுதியின் தளபதி உள்ளிட்ட குறிப்பிட்ட பதவிகளை வகித்தவர். விடுதலை புலிகளின் கடற்படை 1984 ஆண்டிலிருந்து செயற்பட்ட பிரிவாக கூறப்படுகிறது. அத்துடன் இக்கடற்படை பிரிவில் 3000க்கும் மேற்பட்டோர் செயற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.